மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரலாறு காணாத ஒரு வேர்டிக்ட் இன்னைக்கு அடைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் 100 சீட்டு கிட்டத்தட்ட 110க்கு கீழே அந்த ஒரு லீடிங்கில் கம்மியாக குறைச்சி அந்த 110 ஜோன்லேயே போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ 2வது இடத்துல திமுக வந்திருக்கு. 3வது இடத்துல கொஞ்சம் நெருக்கி தான் அதிமுக பயணிச்சுட்டு இருக்காங்க. லீடிங் பேசிஸில் போயிட்டு வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்த தொகுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் முக்கியமான தொகுதி, சென்னையோட ரொம்பவே முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியோட முடிவுகள் வந்துருச்சு. மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி திமுகவினர் எல்லாம் பேயடிச்ச மாதிரி இந்த ரிசல்ட்டை கேட்டுட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்காங்க. எஸ், முன்னாள் முதலமைச்சர் திமுகவோட தலைவர் கொளத்தூரை தன்னோட கோட்டையா வச்சிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையா பயங்கரமா தோல்வியை சந்திச்சிருக்காரு. தன்னோட சொந்த தொகுதியா இருக்கக்கூட கொளத்தூர் தொகுதியில் இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஈவன் கருத்து கணிப்பெல்லாம் நிறைய எடுத்தவங்க, இப்போ டிவிகே சார்பாக நிறைய கருத்து கணிப்புகள்லாம் சொன்னவங்கலாம் கூட கொளத்தூரில் ஸ்டாலின் ஜெயிச்சிருவார், ஏன்னா அது அவங்களோட கோட்டைப்பா, அவங்க தான் எப்போவுமே இருப்பாங்க, வேற யாராலையும் நெருங்கவே முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு பேயடிச்ச மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்காங்க. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து, அதாவது 2 எலெக்ஷனாக ஜெயிச்சவர், இது அங்கே சந்திக்கக்கூடிய 3வது எலெக்ஷன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக இணைஞ்சு இளைஞரணி செயலாளராக இருக்கிறப்பவும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்த தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த கொளத்தூர் தொகுதி, இதுக்கு முன்னாடி வேற தொகுதியில் வந்திருந்தார். தொடர்ந்து எல்லா அசம்பிளி எலெக்ஷன்லையும் வெற்றியை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். அது திமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவரோட அந்த நேம் என்னைக்குமே மாறாது, வெற்றியை மட்டும்தான் சந்திச்சார். அப்படிப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கொளத்தூர் தொகுதியோட ஒரு தோல்வி பெரிய இடியா போய் விழுந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்லை, ஏன் திமுக காரங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களே இந்த ரிசல்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரா கொளத்தூர்ல அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கொளத்தூர் தொகுதியோட ரிசல்ட்டை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நின்று ஜெயிச்சது தாவேகாவோட வேட்பாளராக இருக்கக்கூடிய வி.எஸ். பாபு அப்படின்ற நபர். யார் இந்த வி.எஸ். பாபு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாம் தொடங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி வி.எஸ். பாபு அவர்கள் நிறைய ப்ரெஸ் கிட்ட அந்த கேம்பெயின் டைம்லலாம் பார்த்தப்போ சரி, எல்லாம் லெத்தராஜிக்காக தான் ட்ரீட் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் அப்படின்லாம் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 3வது சுற்றுக்கு அப்புறமே வி.எஸ். பாபு ஸ்டாலின் அவர்களை விட்ட மிகப்பெரிய அளவில் டிவிகேக்கு லீடிங் கொண்டு வரப்ப எல்லாரும் ஆச்சரியத்தோட யார் இந்த வி.எஸ். பாபு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ வி.எஸ். பாபு யார், இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை ஸ்டாலின் அவர்களுக்கே தோக்கடிச்சுட்டு கெத்தா இப்படிலாம் போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறாரு, இவர் யார் அப்படின்ட்டு பார்த்தா வி.எஸ். பாபு அவர்கள் வேற எந்த கட்சியிலையும் தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கலை, டிஎம்கேல ஆரம்பித்தவர் தான். சொல்லப்போனால் டிஎம்கேவோட ரொம்ப வருஷமாக அவங்க குடும்பமே டிஎம்கே காரங்களாம் இருந்ததுனால டிஎம்கேவோட விஸ்வாசியாக சின்ன வயசுலேருந்து தன்னை வளர்த்துக்கிட்டவர் தான். ஸோ அப்படி இருக்கிறவர் 2006 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கிறாரு, வெற்றியும் அடைகிறாரு கலைஞர் அவர்களோட பீரியடில். ஸோ இவருக்கு டிஎம்கேக்குள்ளே நல்ல ஒரு ஃபெமிலியாரிட்டி இருந்தது. பட் உட்கட்சி பூசல் காரணமாக இவரோட வளர்ச்சியை டிஎம்கேக்குள்ளே நிறைய பேர் பிடிக்காமல் இவரை ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அவரோட மொத்த பொலிட்டிக்கல் கெரியரையே முடிக்கக்கூடிய வகையிலலாம் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால திமுகவோட அந்த நிர்வாகிகள், திமுகவோட அந்த மேல் மட்டத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தினால வி.எஸ். பாபு திமுகலேருந்து வெளியேறாரு. வெளியேறின வி.எஸ். பாபு அதிமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அதிமுகவோட கழகத்தில் தன்னோட அரசியல் பயணத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிமுகவில் மறுக்கப்பட்டுட்டே வந்திருக்கு. இது அதிமுகவோட மேல்மட்ட தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவரோட தரப்புலேயே நிறைய தடவை போய் கேட்டப்ப சரியான பதில் இல்லை. இவருக்கான அந்த ஒரு இடம் அதிமுகலையும் இல்லை அப்படின்ற காரணத்தினால அங்கே ஏற்பட்ட அதிருப்தினால அதிமுகவில் இருந்து வெளியே வந்தார். இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்களோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இணைஞ்சாரு. இவருக்கு இவரோட அந்த ஒரு ஸ்டேச்சரை பார்த்துட்டு தான் தாவேகா தலைவர் விஜய் மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் களமிறங்க வச்சாரு. பட் இன்னைக்கு ரிசல்ட்டை பாருங்க, பெரிய வித்தியாசத்தில் பெரிய ஓட் பேங்கோட அந்த நம்பர்ஸ் டிஃபரன்ஸில்
ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிருக்காரு இந்த தாவேகாவை சேர்ந்த விஎஸ் பாபு இந்த வேட்பாளர். இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியோட தலையெழுத்தையே மாற்றி இவ்வளவு நாள் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும் இல்லையா, அதை மாற்றிருக்காரு இந்த விஎஸ் பாபு அப்படின்ற நபர். எப்போவுமே வந்து சொல்லப்போனால் ஒரு கட்சி ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த கட்சியோட தலைவர் தான் நிற்கிற அந்த தொகுதியில் ஜெயிக்கிறது தான் பிரதானமான ஒன்று. ஏன் ஜெயலலிதா அவர்கள் மேலே அதிகப்படியான ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருந்த சமயத்துலையும் அதிமுக ஒரு சமயத்தில் மற்ற தொகுதிகள்லாம் வந்து தோல்வி வந்து அடைஞ்சது. அந்த ஒரு தேர்தலில் மட்டும் ஜெயலலிதா அவர்கள் 1991 வந்து நினைக்கிறேன், இல்லைன்னா 96 வந்துருக்கும், இந்த 2 இயர்ஸில் வந்து நடந்த இந்த ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் ஜெயலலிதா அவர்கள் ஒரே ஒரு தொகுதியில் அவங்க போட்டியிட்ட தொகுதியில் வந்து தோத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமாவும் அந்த பெரும்பான்மையாக வந்து நிரூபித்து ஒரு எம்எல்ஏவை வாபஸ் வாங்க வந்து வச்சு திரும்ப ரீஎலெக்ஷன் வந்து வச்சு இவங்க எம்எல்ஏ வந்து ஆனாங்க. பட் இந்த தடவை அதுவுமே வந்து நடக்குமான்னு வந்து தெரில. ஏன்னா திமுகவோட வாக்கு மிகப்பெரிய அளவில் சரியை வந்து பட்டிருக்கு, பாதிக்கு பாதி வந்து ஆயிருக்கு. அந்த 60 சீட்டுகளையே வந்து தாண்ட முடியாத ஒரு நிலைமையில வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்டாலின் அவர்களை வந்து ஜெயிக்க வச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஆக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு ரீஎலெக்ஷன்லாம் வைப்பாங்களா, பை எலெக்ஷன் ரிஸ்க்குக்கெல்லாம் போவாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் இத்தனை வருஷ அரசியல் வரலாற்றில் ஒரு ஃபார்மர் சிஎம்மாக இருந்த ஒரு நபர் தான் இத்தனை வருஷம் வெற்றிகரமாக போட்டியிட்ட ஒரு தொகுதியில் தோத்து போனது இதுதான் முதல் முறை. இதுவே ஸ்டாலின் அவர்கள் வேற ஏதாவது தொகுதியில் வந்து முயற்சி பண்ணி தோத்துருந்தாருன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். பட் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு தொகுதியிலேயே இன்னைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சராக அவர் வந்து இருந்த பட்சத்திலையும் தோத்துருக்காரு அப்படின்றது திமுக காரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து சரி நம்ம எதிர்கட்சியாவது வந்துடலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு இருந்த திமுகவினோட மனசில் ஸ்டாலின் அவர்களோட ஒரு தோல்வி பெரிய இடியாக தான் வந்து இறங்கியிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து வரும், சட்டசபையில் யார் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருப்பா, யாரை வந்து ஆக்குவாங்க? ஏன்னா இப்போ எம்எல்ஏவாக வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்காத காரணத்தினால எதிர்கட்சியாக வந்து ஆனாலும், இல்லை எதிர்கட்சியாக ஆனால் தான் நீங்கள் கேள்வி வந்து கேட்க முடியும். இப்போ எதிர்கட்சியாக ஆகிற பட்சத்தில் சட்டசபைக்குள்ளே ஸ்டாலின் அவர்களால் போக வந்து முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரை இப்போ திமுக எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அடுத்த சாய்ஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சென்னையில் 2 இடம் மட்டும்தான் டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சொற்பமான ஓட் டிஃபரன்ஸில் தான், பார்டரில் தான் ஜெயிச்சிருக்காங்க. சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், சென்னை ஹார்பர் துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு அவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாரு. வேற யாரை எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் வந்து முன்னிறுத்துறது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு கூடிய ஒரே ஆப்ஷன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே வந்து போகிறப்ப தாவேகா மாதிரியான ஒரு கட்சியை, இப்போ பெரும்பான்மையாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சட்டசபையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற அந்த காட்சிகள்லாம், சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் நம்ம போக போக தான் வந்து பார்க்கணும். ஒன்ஸ் அகைன் இந்த விஎஸ் பாபு அப்படின்றவர் விஜய் அவர்களோட அந்த முகத்தையும் வந்து முன்னிறுத்தி தாவேகாவோட அந்த விசில் சின்னத்தை முன்னிறுத்தி கொளத்தூர் தொகுதியில் பண்ண சம்பவம் காலத்துக்கும் நின்று பேசும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு